ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகை பிரியங்கா மோகனுடைய இன்னொரு பக்கம். ஸோ நடிகை பிரியங்கா மோகன் இப்போ வயசு 30 ஆயிடுச்சு. சினிமா துறையில் பெருசாக சாதிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க சினிமாக்குள்ளே வந்து ஒரு 3-4 வருஷம் தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு யங்ஸ்டர்ஸை பிடிச்சிட்டாங்களான்னு கேட்டால் எஸ். ஸோ போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போது ரசிகர்களுக்கு என்ன ஆச்சுன்னா, புது வரவு அதிகமாக பிரியங்கா மோகனுடைய அந்த மோகம் கம்மியாயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்துட்டாங்கப்பா, இவங்க தேவையில்லை அதுக்கப்புறம் சொல்லி போகிற அளவுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியங்கா மோகனுடைய மவுஸும் குறைஞ்சிருச்சு. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ அதிகமாக வர அவங்களுடைய கவர்ச்சியும் சரி, ஒரு மாதிரியான கிளாமரை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ எப்போவுமே குடும்பப்பாங்க சேரீயில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம்லியான நடிகை காட்டக்கூடிய கவர்ச்சிக்கு எப்போவுமே மவுஸ் அதிகம். ஸோ ஒரு கிளாமரஸான ஆர்டிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரேயா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் மொத்தமாக காட்டுறதுக்கும், இல்லைனா பிரியங்கா மோகன் மாதிரி ஹோம்லியாக இருக்கக்கூடிய நடிகை கொஞ்சமாக இடுப்பு காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதுதான் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பிரியங்கா மோகன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இடை அழகை இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோலேயே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூப்பராக கட்டு ஜாக்கெட் போட்டு அந்த இடுப்பை காட்டக்கூடிய அந்த அழகு இருக்கும்போது அதுதான் அந்த க்யூட் ஹைலைட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு வீடியோ போட்டுட்டு கமெண்ட்ஸை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ கமெண்ட்ஸில் தெறிக்க விட்ருப்பாங்க நம்ம பசங்க, ஆனால் உஷாராக ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இது நீங்கள் பிரியங்கா மோகன் சினிமாக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு தேடுறதுக்கு காட்டின கவர்ச்சி. ஸோ தொப்புலே காட்ட மாட்டேன்னு சொன்னாங்க, அந்த தொப்பில் காட்டக்கூடிய வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான கவர்ச்சிகள் ஆல்ரெடி காட்டியிருக்கிறாங்க. படுக்கறை காட்சிகள் எல்லாமே நடிச்சிருக்கிறாங்க. மேபி இன்னும் பெருசாக அந்த ஃபேமஸ் ஆகாமல் இருந்திருந்தால், அந்த டாக்டர் படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்ததுதான் அந்த பிரியங்கா மோகனுடைய கவர்ச்சி அவதாரம் நம்ம இன்னும் அதிகமாக பார்த்துருப்போம். ஸோ அதுதான் உண்மை. ஸோ சினிமா வாய்ப்பு வாங்குறதுக்காக நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அதையும் பிரியங்கா மோகன் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் மூடி மறைக்க பார்க்குறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய டிரான்ஸ்பரண்ட்டான புடவையிலேயே தொப்புள் அழகாக க்யூட்டாக தெரியும். ஸோ இவருக்கும் தனுஷ்க்கும் ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு திரைமறைவு கிசு ஓடிட்டுருக்கு. அதன் மூலமாக தான் அவர் டைரக்ட் பண்ண படத்தில் ஒரு சாங்க்கு நடிக்க அந்த சாங் ஆடுறதுக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கு பெருந்தொகை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ பெருந்தொகை ஏன் கொடுக்கணும், அவங்க ஒரு ஐட்டம் டான்ஸ்லாம் ஒன்றும் ஆடலையே, சாரீ கட்டிட்டு தான் மடிசார் மாமி மாதிரி தான் ஆடிட்டு போனாங்க. அதுக்கு எதுக்கு பெரும் தொகை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆனால் டிக்கும் அந்த நடிகருக்கும் இவருக்கும் உண்டான அந்த கனெக்ஷன் ஏதோ ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் அந்த பெரும் தொகை விளையாடி இருக்குது. ஸோ திரைமறைவில் இந்த நடிகர் கூட அதிகமாக கிசுக்கப்பட ஒரு நடிகையாக இருக்காங்க. ஸோ அவங்க காட்டக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபோட்டோ ஷூட் எல்லாமே கவர்ச்சிகரமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்லாம் ஏதாவது ஒரு கடை திறப்பு விழாக்கு போனால் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் கரெக்டாக தன்னுடைய கையை தூக்கி அக்கில் காட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூட ஒரு தெலுங்கு சினிமா மேட்ரு தான். ஸோ சனிவாரம் சரி போதா அப்படின்ற மாதிரியான சீனில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு அந்த ஃபேமஸ் ஆனதுக்கே பிரியங்கா மோகன் அக்கில் தான் காரணம். ஸோ நானியை கூப்பிட்டு அங்கே பார் அப்படின்ற மாதிரி கேமராவை கரெக்டாக அடியில் வச்சுட்டு அக்கில் காட்டுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க இந்த ஃபுல் ஸ்ட்ரெச் வீடியோ 30-40 செகண்ட் வீடியோ நீங்கள் எங்கே வேணால் பாஸ் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் பிரியங்கா அவனுடைய மாங்கனிகள் ஃபோக்கஸ் பண்ணப்படும். ஸோ அந்த மாதிரியான ஃபோக்கஸ் பண்ண வீடியோவை ஒரு கம்பைலேஷன் வீடியோவை கடைசி ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்து தெரிக்க விட என்ஜாய் பண்ணுங்கள். பிரியங்கா மோகனுடைய ரசிகர்கள் வெறியர்களுக்கு இது ஒரு ட்ரீட்டாகவே அமையும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி எந்த நடிகை அடுத்து நம்ம போடலாம், ஸோ ஹோம்லி ஆக்ட்ரஸை போடுறதே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தானே. ஸோ அந்த மாதிரி வேறு எந்த நடிகையை பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம், டெலகிராம் சேனல் அண்ட் இந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ மற்றதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இமெயில் ஐடியில் ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இமெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். அண்ட் ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் ப்ரொமோஷன் பண்ணி தரப்படும். காண்டாக்ட் பண்ணுங்கள்.